கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வேற மாதிரி என்பதற்கான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. கும்பம் ராசியான உங்களின் மிகப்பெரிய சாபமே அல்லது வரமே. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் சாதாரண மனிதர்களைப் போல சிந்திக்க மாட்டீர்கள். உங்களின் உலகமே வேற மாதிரி என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. சிறுவயது முதலே உங்களின் ஆடை தேர்வாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், சமூகத்தை பார்க்கக்கூடிய உங்களின் கோணங்கள் எல்லாமே தனித்துவமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு நபர்கள் உங்க கூடவே உங்க வயதில் இருக்கக்கூடிய சிறுவயது நண்பர்கள் யோசிப்பதை விட நீங்கள் 10 மடங்கு அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த புதுமையான தனித்துவத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக உங்களை ஒரு விசித்திரமான மனிதனைப் போலவோ அல்லது திமிர் பிடித்தவரை போலவோ தான் பார்த்தது. அதனாலேயே நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எதில் கால் வைத்தாலும் அதிலும் உங்களுக்கு தடைகள் உண்டானது. நாம் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களை தேடிக்கொண்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருந்தது. நீங்கள் மற்றவர்களோடு ஒத்து போகாமல் உங்களின் சொந்த பாதையில் நடந்ததற்காக நீங்கள் கொடுத்த விலை மிக கொடூரமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடியது. கூட்டத்திலிருந்து நீங்கள் தனித்து நிறுத்தப்பட்டீர்கள். உங்களின் தனித்துவமான எண்ணங்கள் கேலி செய்யப்பட்டது. எல்லோரையும் போல போலி வேஷம் போட தெரியாததால் நாம் இவ்வளவு தூரம் தனிமைப்படுத்தப்பட்டு வதைக்கப்படுகிறோமே என்று நீங்கள் சிந்திய கண்ணீர்தான் நீங்கள் வேற மாதிரி இருப்பதற்கு கொடுத்த ஆக சிறந்த ஒரு விலையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டும் ஓடிக்கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்க புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை உங்களை தனிமையாக்கியது. உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் எந்த ஒரு மனிதருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உன்னதமான ஒரு தூய்மையானது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எதையும் முகத்திற்கு நேராக பேசிவிடும் உங்களின் குணம் அல்லது உங்களின் சில விசித்திரமான செயல்பாடுகள் கடந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான புரிதலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் அந்த ஒரு மனிதர் நல்ல மனிதர் என்று தான் நீங்கள் ஆரம்பத்தில் அவரை நினைத்து பழகவும் ஆரம்பித்தீங்க, அவங்க கூட பேசவும் ஆரம்பித்தீங்க. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அவர்கள் உங்களுக்கு செய்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு துரோகங்களாக தெரிய ஆரம்பித்தது. அவர்கள் ஏன் நமக்கு இப்படி செய்தார்கள், அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தவறை செய்திருக்க கூடாது என்று நாட்கள் போக போக நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தீங்க. நீங்க நல்ல எண்ணத்தோடு செய்த ஒரு காரியத்தை உங்களை சுற்றி இருந்தவர்கள் சுயநலம் என்று தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது வீண் பழிகளை சுமத்தினார்கள். அந்த ஒரு பழிகள் இன்னும் தீராமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு தவறான புரிதல் உங்களை அத்தனை மனிதர்களிடமிருந்தும் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தி விட்டது என்பதை நாட்கள் போக போகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் நியாயங்களை எடுத்து சொல்லி உங்களை நிரூபிக்க உங்களின் சுயமரியாதையானது இடம் தராமலே இருந்தது. என்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் நான் ஏன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற உங்களின் வைராக்கியத்தால் நீங்கள் அன்றோடு ஒட்டுமொத்தமாக தனிமரமாய் நின்ற அந்த நாட்களும் உங்களை மிகவும் ரணமாக்கி கொண்டேதான் இருந்தது. உங்களின் நியாயங்களை எடுத்து சொல்லி உங்களை நிரூபிக்க ஒரு சுயமரியாதை இடம் தராமலே இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளே கொடுத்திருந்தது. என்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் நான் ஏன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற உங்களின் வைராக்கியத்தால் நீங்கள் அன்றோடு ஒட்டுமொத்தமாக தனிமரமாய் நின்ற அந்த நாட்கள் உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருந்தது. இந்த உலகம் உங்களிடம் வைக்கும் ஒரு ஓயாத குற்றச்சாட்டு, நீ உன்னுடைய மனதிற்குள் என்ன நினைப்பாய் என்றே தெரியவில்லை. எப்போதுமே எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறாய், ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாய் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் பிறவியிலேயே இப்படி இருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்களின் ஆழமான உணர்வுகளையும் ஆசைகளையும் ஒரு மனிதரிடம் ஓப்பனாக பகிர்ந்த போது அவர்கள் அதை மிக சாதாரணமாக கேலி பொருளாக்கினார்கள். உங்களின் பலவீனங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அதையே உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை வதைத்தார்கள். அந்த ஒரு சமூக அசிங்கங்களை சந்தித்த பிறகுதான் நீங்கள் சில முடிவுகளை எடுத்திருப்பீங்க. இனிமே நம்முடைய மனதை திறந்து யாருக்கும் காட்டக்கூடாது. நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தகுதி இந்த உலகிற்கு கிடையாது. அந்த பாடம்தான் உங்களை இன்று யாருக்கும் திறக்க முடியாத ஒரு பூட்டிய ஒரு கதவாகவே அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களை நடத்தி கொண்டுமே தான் இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு உண்மை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்து கொண்டும் இருப்பீங்க. நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா, உண்மையா பொய்யா, இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் இருந்து வரும் ஒரு ஐடியா உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். கும்பம் ராசியான உங்களின் ஆக சிறந்த ஒரு குணமை, நீங்கள் எப்போதும் கடந்த காலங்களில் நீங்கள் எதை யோசித்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை ஒரு விசித்திரமான கற்பனையாக பார்த்து உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களின் காலம் சாதகமாக திரும்பி இருப்பதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு மாபெரும் ஆலோசனை அல்லது எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு ஐடியா மிகவும் எளிமையானதாக தோன்றினாலும் உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு அதை நீங்கள் இணைக்கும் போது அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து கிடைக்கப் போகும் இந்த யதார்த்தமான ஐடியா உங்களுடைய லட்சிய பாதையில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து கொடுக்கும். உங்களை ஒரு தெளிவான வெற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற கும்பம் ராசிக்கு இயல்பாகவே தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் அறிவியல், விண்வெளி மற்றும் வானியல், சமூக நல அமைப்புகள், நவீன மின்னணு சாதனங்கள் அல்லது இந்த உலகம் இதுவரை யோசித்திராத முற்றிலும் வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் சார்ந்த வணிகம் மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடவோ ஆரம்பிக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரக நிலைகளின்படி நீங்கள் இப்போது புதிதாக கால் பதிக்கப் போகும் அல்லது ஏற்கனவே உங்களின் கவனத்தை செலுத்தி வரும் ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான தொழில் உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். எல்லாரையும் போல சாதாரணமாக கடை வைப்பதோ அல்லது பொதுவான தொழிலை செய்வதோ உங்களுடைய ஆன்மாவிற்கு பிடிக்காது. உங்களின் இந்த விசித்திரமான புதுமையான தொழில்முறை உங்களை ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக மாற்றப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்காகத்தான் நீங்கள் நீண்ட நாட்களாக சில ஐடியாக்களை உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் நீங்கள் அதனை செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே இருப்பீங்க. நம்ம ஒரு முறை ஒரு ஐடியாவை செய்தால் வாழ்க்கையில யாருமே நம்மளை பின்தொடர முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் நிறைந்த ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க. அதுக்காகத்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் போராடி கொண்டிருப்பீங்க. ஆனால் அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையே தேடி கொடுத்து கொண்டுமே இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களின் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் வந்துருக்கும். நண்பர்களின் வருகையால் மனதளவில் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். கடன் செயல்களில் பொறுமையானது காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிக்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நீங்க வெற்றி பெறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் வாழ்க்கையில இன்னும் நீங்கள் முன்னேறத்தான் ஆரம்பிப்பீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி வணக்கம். இருந்தாலும் நீங்கள் அதனை செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே இருப்பீங்க. நம்ம ஒரு முறை ஒரு ஐடியாவை செய்தால் வாழ்க்கையில யாருமே நம்மளை பின்தொடர முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் நிறைந்த ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க. அதுக்காகத்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் போராடி கொண்டிருப்பீங்க. ஆனால் அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையே தேடி கொடுத்து கொண்டுமே இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களின் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் வந்துருக்கும். நண்பர்களின் வருகையால் மனதளவில் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். கடன் செயல்களில் பொறுமையானது காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிக்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நீங்க வெற்றி பெறுவீங்க.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் வாழ்க்கையில இன்னும் நீங்கள் முன்னேறத்தான் ஆரம்பிப்பீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக